الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله سيدنا محمد صلى الله عليه وسلم وشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين. சங்கைக்குரிய அந்த பள்ளியின் இமாம் சங்கைக்குரிய ஹதரத் அவர்களே, உலமா பெருமக்களே, பாக்கியமான இந்த சபைக்கு வருகை இருந்திருக்கக்கூடிய பெரியவர்களே, மாணவ செல்வங்களே, ஹதரத் அவர்கள் நாம் தஃப்சீர் வகுப்பை நடத்துகிறேன். சிறிது நேரம் இதிலே சில வார்த்தைகளையும் சொல்லிவிட்டு அதற்கு பிறகு நீங்கள் பயான் செய்யக்கூடிய இடத்துக்கு போங்கன்னு சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப ஆர்வத்தோடு சிறப்பான முறையில் ஹதரத் அவர்கள் தஃப்சீர் வகுப்பிலே அடிப்படையாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்களை எல்லாம் முன்னுரையாகவே சொல்லி காண்பித்தார். பொதுவாக கல்விங்கிறது உயர்வானது தான். கல்விக்கு நிகராக உலகத்தில் வேற எதுவுமே கிடையாது. ஒரு ஆளை பார்த்து ஒரு கொஞ்சம் வசதி குறைஞ்சவங்கன்னு சொன்னால் துவா செய்ய தவிர்த்துன்னு சொல்லுவாங்க. ஒரு ஆளை பார்த்து ஒரு அறிவு இல்லாதவர்னா யாராவது ஏற்றுக்கிடுவாங்க. உண்மையிலே அறிவு இல்லாட்டாலும் யாரும் ஏற்றுக்கிற மாட்டாங்க. ஏன்னா அறிவுங்கிறது அவ்வளோ மாண்பானது, அவ்வளோ உன்னதமானது. அதனால தான் நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எல்லா வாக்கியத்தையும் அல்லாஹ் கொடுத்தான். அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா வஜதக ضالًا ஃபஹதா வஜதக ஆயிலன் ஃபஅக்னா என்று எல்லா வாக்கியங்களையும் நாயுமே தாங்க யதீமா இருந்தீங்க, அல்லாஹ் உங்களை அரவணைச்சான். நுபுவத்தினுடைய ஞானம் இல்லாமல் இருந்தீர்கள், அல்லாஹ் நுபுவத்தினுடைய பாக்கியத்தை கொடுத்தான். வறுமையாக இருந்தீங்க, அல்லாஹ் சீமான் ஆக்கினா என்றெல்லாம் சொல்லிவிட்டு அதை எனக்கு ரொம்ப பணத்தை தான் அல்லாஹ் கேட்க சொல்லலை. கேட்டது ஒன்றே ஒன்று தான், ரப்பி ஸித்னி இல்மா, அல்லாஹ் கல்வி ஞானத்தை எனக்கு அதிகப்படுத்து அல்லாஹ் தஆலா கேட்க சொன்னான். அதனால் இல்மு அப்படிங்கிறது, கல்விங்கிறது, அறிவுங்கிறது எந்த துறை சார்ந்ததானாலும் சரி, அறிவு பாக்கியமானது தான். மனிதர்களுக்கு மத்தியில் ஏற்றத்தாழ்வெல்லாம் கிடையாது. நிறத்தால், மொழியால், நாட்டால், உடைய கலாச்சாரத்தால், உடைகளால் யாருக்கும் ஏற்றத்தாழ்வுலாம் மாற்ற வைக்கல. எல்லாரும் ஒன்று தான். ஆனால் ஏற்றத்தாழ்வு இருக்குதுன்னு குர்ஆன் சொல்லுது என்றால் கல்வியில் மாற்றம். ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், கற்றவர்களும் மற்றவர்களும் சமமாக இருந்தால் கேட்க. அதனால கல்வியை தேடிக்கிட்டே இருக்கான். இல்மு நான் ஓரளவு விளங்கிட்டே நினைச்சாலும் அன்னையிலிருந்து நமக்கு ஜஹாலத்து அறிவின்மை ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். கல்வியை ரொம்ப இடத்துல கேட்டுக்கிட்டும் இருக்கணும், அதை தேடிக்கிட்டும் இருக்கணும், அதற்குன்னா முயற்சி இருக்கணும். அது ஒரு இபாதத்தான். கல்வி எல்லா கல்வியும் மேன்மையானது தான் சொன்னாலும் குர்ஆனுடைய கல்விங்கிறது இருக்குது. எப்படி மற்ற எல்லா துறைகளிலேயும் குர்ஆன் மேன்மையானது, அது மாதிரி குர்ஆனுடைய அந்த இல்மும், குர்ஆனுடைய இல்முல தஃப்சீர் அதுவும் மேன்மையானது. அதில் ஒரு சுவை வந்துருச்சுன்னு சொன்னால் சுப்ஹானல்லாஹ், அவ்வளோ ஈடுபாடு. இல்மனுடைய அந்த தஃப்சீருடைய தேட்டம் வந்துருச்சுன்னு வைங்க, ரொம்ப சுவையாக இருக்கும். குர்ஆன்ல ஒரு இடத்துல அல்லாவும் அடியாவும் பேசினாங்க, அப்படி ஒரு சம்பவம் வருது குர்ஆன்ல. ஒரே ஒரு இடத்துல தான் அப்படி ஒரு சம்பவம் வருது. அல்லாவும் அடியாவும். அல்லாஹ் பேசினான் மூசா அலைஹிஸ்ஸலாமோட. எவ்வளோ முக்கியமான பேச்சாக இருக்கும். ஒரு நாட்டினுடைய பிரதம மந்திரி இன்னொரு நாட்டினுடைய பிரதம மந்திரியோட சந்திக்கிறாரு. ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்கன்னா எவ்வளோ முக்கியமான விஷயங்களை பேசுவாங்க. உலகத்தினுடைய பெரிய தலைவர்கள் ரெண்டு பேரும் சந்தித்து பேசுகிறாங்கன்னா எவ்வளோ முக்கியமான விஷயங்களை பேசுவாங்க. குர்ஆன் ஷரீஃபில் ஒரே ஒரு இடத்துல தான் அல்லாஹ்வும் அடியானும் சந்தித்து பேசக்கூடிய சம்பவம் ஒன்றே ஒன்று தான் நடந்திருக்கு. என்ன பேசுனா, அல்லாஹ் என்ன கேட்டான், இவங்க என்ன பதில் சொன்னாங்க, அது அந்த பேச்சுவார்த்தை என்ன நடந்துச்சுன்னு குர்ஆன் சொல்லுது. அல்லாஹ் கேட்குறான், ஒமா தில்க மீனிக்க யா மூசா, மூசாவின் கையில் என்ன வச்சுருக்கிறீங்கன்னு கேட்குறேன். காலகி அசாய, என் குச்சியை வச்சுருக்கேன், இதை நான் ஊனிக்கிடுவேன், ஆடு மாடுகளை மேய்ப்பேன், இதை கொண்டு எனக்கு சில பிரயோஜனங்கள் இருக்குதுன்னு பதில் சொன்னாங்க. அல்லாவும் அடியானும் பேசுகிற பேச்சா இது? அல்லாவும் அடியானும் பேசுகிற பேச்சுங்கிறது எவ்வளோ முக்கியமான பேச்சாக இருக்கணும். இப்போ அல்லாஹ் கேட்டால் கையில் என்ன இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா இவங்க குச்சி இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா இதுதான் பேச்சு. இது உலகத்தில் சாதாரணமானவங்களும் பேசுகிற பேச்சு தானே. கையில் என்னப்பா வச்சுருக்க அப்படின்னு கேட்டால் என்ன பதில் சொல்கிறோமோ அது மாதிரி உள்ள விஷயம் தானே.
இதுல என்ன முக்கியத்துவம் இருக்குது? ஒரு அடியானும் அல்லாஹும் பேசக்கூடிய ஒரு சம்பவங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லையே. அப்ப அதுல அல்லாஹ் தஆலா சொல்றான்னா அதை பற்றி நமக்கு ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் உதாரணமா குர்ஆனுக்கு விளக்கவுரையில சிறந்த விளக்கவுரை ஹஜ்ரத் அவங்க சொன்னாங்க இல்லையா, அவங்களும் அல்லாமா ஷாதுலி ரஹ்மத்துல்லாஹியும் நாம் ஷாதுல் நாயகம் இந்த விளக்கத்தை சொல்றாங்க. இப்போ அல்லாஹும் அடியானும் பேசின விஷயத்துல என்னன்னா, பொதுவாக மனிதர்களுடைய அல்லது மஹ்லூக்காத்துகளுடைய நிலையை மூசா அலைஹிஸ்ஸலாம் வெளிப்படுத்தினாங்க. அல்லாஹ் ஒரு கேள்வி கேட்டான், என்ன வச்சிருக்கிறீங்கன்னு கேட்டான். இது அசா அப்படின்னு சொன்னா முடிஞ்சு போச்சு, குச்சின்னு சொல்லணும். ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு வார்த்தையை சேர்த்து சொன்னாங்க, அசா. ஏன் அசான்னு சொன்னாங்க? ஏன் அசான்னு சொன்னாங்க? பொதுவாக மஹ்லூக்காத்துகளுடைய சிந்தனை, ஏன் வீடு, ஏன் பணம், ஏன் சொத்து, ஏன் ட்ரெஸ்ஸு சொல்றது இல்லையா? புதுசாக வீடு கட்டியிருக்கிறேன், ஏன் வீடு? என்னுடைய ஆசிரியர் பிறந்த கலில் அது தலகா சொல்லுவாங்க. இவன் சொல்றான் அது ஏன் வீடு, அங்கே இருக்கிற பள்ளி சொல்லுது அது ஏன் வீடுன்னு சொல்லுது அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே இருக்கிற பள்ளியும் எலியும் சொல்லிக்கிட்டு இருக்குது, நான் அந்த வீட்டில் இருக்கேன், இது என் வீடு அங்கே இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்குது. இவன் நான் ஏன் வீடுங்கிறான். மனிதனுடைய சுபாவம் இருக்குது, தன்னுடையது என்று எல்லாவற்றையும் நம்ம என்னத்தை கொண்டு வந்தோம், என்னத்தை கொண்டு பார்த்தோம். நிர்வாணமாக வாழ்ந்தோம், நிர்வாணமாக தான் அனுப்பணும் மரியாதையா. ஆனால் அது மரியாதை இல்லைங்கிறதுக்காக யாரும் கொடுத்து அனுப்புகிறாங்க. அது மாதிரி நம்ம இது என்னுடையதுன்னு கொண்டாடுறோன்னு அது மஹ்லூக்காத்துகள் படைப்பினங்களுடைய ஒரு அணுகுமுறை. அவங்க ஏன் அசான் சொன்னாங்களா இல்லையா? அல்லாஹ் சொன்னா அப்படியா? கீழே போடுங்க, குதுதான் அல்கிஹாயா, கீழே போடுங்க. உங்க அசான் சொன்னீங்களா என்ன? கீழே போட்டு குதுஹா பிடிங்க, அது பாம்பாயிடுச்சு. உங்க அசான் தானே சொன்னீங்க, உங்க அசான் சொன்னீங்களா, என்ன பிடிக்கல, பாம்பா இருக்குது, எப்படி பிடிக்கிறது? நீங்க தானே சொன்னீங்க அசான்னு. எதை நமக்கானது என்று உரிமை கொண்டாடுகிறோமோ அதுவே நமக்கு எதிராகவும் ஆகலாம். எதெல்லாம் இது என்னுடையதுன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோமோ அதுவும் கூட எதிரானதாக ஆகலாம். நான் பெற்றதெல்லாம் ரப்பு தந்தது எந்த ஒரு எண்ணமும் அணுகுமுறையும் இருந்தால் ரப்பு அதை கொண்டு எதை பிரயோஜனத்தை உண்டாக்குவான். நாம என்னுடையது அப்படின்னு நினைக்கும் பொழுது நான் யாருன்னு காமிச்சாங்க, தாயாருன்னு காமிச்சிருவான்னு சொல்லுவாங்க. அதனால அப்படிப்பட்ட ஒரு நிலை தான் அதுல உணர்த்தி காட்டப்படுகிறதுன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி தஃப்சீர்ங்கிறது இருக்குது, சாதாரணமானது. அதற்கு மகரிப்ல 2வது ரக்காத்துல ஒல்லசிறு சூறா ஓதுனாங்க. அந்த ஒல்லசர் இருக்குது, இந்த ஒல்லசிறு சூறாவுக்கு உள்ள அதனுடைய சாரம், அந்த சூறாவில் என்னென்ன செய்தி இருக்குது அப்படிங்கிறத இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க. லவ்மா அன்ஸலல்லாஹு தஆலா இல்லா ஹாதிஹி, அல்லாஹ் துன்யாவில் 6666 ஆயத்துகள் எதையுமே இறக்கல, ஒல்லசிறு சூறா மட்டும்தான் இறக்கியிருக்கிறாங்கன்னா இந்த குர்ஆனுடைய நோக்கம் இதை கொண்டு பூர்த்தியாக இருக்கிறான். குர்ஆன்ல 6666 ஆயத்துகள் அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறானோ அதனுடைய சாரம் எதுல இருக்குது சொல்லுங்களேன்? ஒல்லசிறு சூறாவில் இருக்குது. நீங்க ஷாஃபி சொல்றாங்க, இன்னும் இருக்கிறதே சின்ன சூறா, அது 2-3 சூறா சின்ன சூறா இருக்கு, அதுல ஒரு சூறா அது 6666 ஆயத்துடைய சாரம் அதுக்குள்ள இருக்குதுன்னா எப்படி அதுக்குள்ள இருக்குது? அதுக்குள்ள எப்படி அதை அவ்வளவு மட்டும் சுற்றி வைக்க முடியும்? நானும் ஒரு 35 வருஷமா தஃப்சீர் நடத்திருக்கிறேன். அப்பதான் பார்த்தேன், சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு செய்திகளை நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய உஸ்தாதுமார்கள், நம்முடைய சாலிஹீன்கள் எழுதி வைத்திருக்கிறார். ஒல் அஸ்ருங்கிற வார்த்தைக்கே 4 தஃப்சீர் இருக்குது, 4 அர்த்தம் இருக்குது. ஒல் அஸ்ர் காலம்னு ஒரு அர்த்தம். ஏன் அந்த அர்த்தம் கொடுக்குறோங்கிறதுக்கு அதுக்குண்டான ஆதாரங்களும் தனியா இருக்குது. ஒல் அஸ்ருங்கிற அந்த வார்த்தைக்கு எத்தனை அர்த்தம்? 4 அர்த்தம். முதலாவது காலம்னு ஒரு அர்த்தம். 2வது அர்த்தம் ஒல் அஸ்ர் என்று சொன்னால் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலம், காலத்துல சிறந்த காலம் அதுதான். ஹைருல் குரூனி கர்னி, காலங்களில் பொற்காலம் என்பது நானும் என் சஹாபிகள் வாழ்ந்த காலம். அதனால காலம்னு பொதுவாக அர்த்தம் வைக்கக்கூடாது. அல் என்ற வார்த்தையும் சேர்ந்திருக்கிறதுனால ஒல் அஸ்ர் என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலம், அதன் மீது சத்தியம்னு அர்த்தம். 3வது ஒரு அர்த்தம் ஒல் அஸ்ர் என்று சொன்னால் அஸ்ருடைய நேரம்னு அர்த்தம்.
அசருடைய நேரம் என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸினுடைய கருத்து இருக்குது. ஆதம் அலைஹிஸ்ஸலாமிலிருந்து கியாமத்து நாள் வரை மொத்தத்தையும் ஒரு நாளாக ஆக்கினான். பட்ஜெட் போடும் பொழுது கோடிக்கணக்கில் பட்ஜெட் போடுறாங்க, அது ₹1 ஆக்குவாங்க. ₹1 15 ரூபா மாநில பட்ஜெட்டு, மாநில இதுக்கு ₹22 வந்து இந்த மாதிரி இராணுவத்துக்கு அப்படின்னு பிரிப்பாங்க இல்லையா? அது மாதிரி மொத்த தொகையையும் அதை ஒரு நாளாக ஆக்கினால் என்னுடைய உம்மத்துமார்கள் வாழும் காலம் அசருடைய நேரம்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு. அந்த அசருடைய நேரம் எவ்வளோ நேரம், அது என்னுடைய உம்மத்துமார்கள் உலகத்தினுடைய மொத்த காலத்தை எடுத்தார். அப்போ அதனால அசர் நேரத்தின் மீது சத்தியம் அப்படின்னு 3வது அர்த்தம். 4வது அர்த்தம் என்னன்னு சொன்னா ஒல் அசர் அப்படின்னா கடந்த காலம், அதாவது உலக சரித்திரம். கடந்த காலம்னா உலக சரித்திரம்னு அர்த்தம். இப்போ அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்ல வரலாம். அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்றான், மனிதர்கள்ல யார் வெற்றி பெற்றவர்கள் தோல்வி பெற்றவர்கள் யார்? எல்லாருக்கும் வெற்றி பெறணும்னு ஆசை இருக்குது. வெற்றி எதுலேங்கிறதுல தான் பிரச்சனை. எல்லாருக்கும் வெற்றி பெறணும், வெற்றி பெறணும், வெற்றி பெறணும், வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னு ஆசை இருக்குது. ஆனால் எது வெற்றி, எது வெற்றி அப்படிங்கிறது பிரச்சனை. அல்லாஹ் சொல்றான் ஒரு அசர். இப்போ 4 அர்த்தத்தையும் வைக்கலாம். நம்ம ஒரு அர்த்தத்தை வச்சுக்கிட்டோம்னா ஒரு அசர்னா கடந்த காலம்னு ஒரு அர்த்தம் வைக்கலாம். இப்போ உலக சரித்திரத்தின் மீது சத்தியம், இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ரின், மனிதன் எதிரெல்லாம் வெற்றி இருக்கிறது என்று கருதி கொண்டிருக்கிறானோ அதில் எல்லாம் வெற்றி இல்லை, அதெல்லாம் தோல்வியும் நஷ்டம்தான். எங்க வெற்றி இல்லை? நம்ம எதெல்லாம் வெற்றி நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்? அந்த விரிவாக எழுதுறாங்க. முதலாவது நம்ம என்ன செய்யணும்? சில பேர் என்ன சொல்றாங்கன்னா வெற்றின்னா உடல் பலம், ஆரோக்கியம் இருக்கா, சோறு இருந்தால் தான் சித்திரம்னு சொல்றாங்க இல்லையா? அதனால முதல்ல உடல் ஆரோக்கியம் இருக்காது. ஆயுளும் ஆரோக்கியம் இருந்தால் தானே எதையும் செய்ய முடியும். அதனால உடல் பலமும் நலமும் அதுதான் வாழ்க்கையில வெற்றி அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. சில பேர்த்த கேட்டா இல்லை இல்லை, வெற்றிங்கிறது அது மட்டும் இல்லை, அறிவு, திருச்சன்யமான அறிவு வேணும். அறிவை கொண்டுதான் உலகத்தில் எவ்வளவு பெரிய மாற்றங்கள் ஏற்படுது. அதனால வெற்றிக்கு அடிப்படை அறிவு தான் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. சில பேர்த்த கேட்டால் இல்லை இல்லை, வெறும் அறிவு மட்டும் இருக்காது, ஆட்சி அதிகாரம் வேண்டும். நினைச்சதையெல்லாம் செய்கிறாங்களா இல்லையா? இன்னைக்குள்ள ஒன்றிய அரசு எவ்வளோ அநியாயம் பண்றான், கேட்க ஆள் இல்லை. வக்குவு திருத்த மசோதான்னு சொல்லி 150 திருத்தங்களுக்கு மேலே வக்குவு திருத்த மசோதாங்கிறான். இவங்களாலே மத்திய அரசினாலேயே அது தொல்லியல் துறைக்கு சம்பந்தப்பட்ட ஒரு பள்ளி என்று அறிவிக்கப்பட்ட இந்த ஷாஹி மஸ்ஜிதை அது என்ன செய்யறான், அது கீழே ஒரு கோயில் இருந்துச்சு அப்படின்னு புதுசாக கண்டுபிடிக்கிறான். அஜ்மீர் நாயகத்தினுடைய தர்காங்கிறது அது கீழே ஒரு கோயில் இருந்துச்சு. இது மாதிரி கிட்டத்தட்ட 98 மனு வந்திருக்கலாம். அந்த பள்ளியாசல் கீழே அந்த கோயில் இருந்துச்சு, இந்த பள்ளியாசல் கீழே அந்த கோயில் இருந்துச்சு, எல்லாத்தையும் கோயில் விசாரிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன் இந்த சேட்டை பண்றான்னு அதிகாரம் இருக்கு. அதிகாரம் இருக்கிற காரணத்தினால இந்த காரியங்கள்லாம் அவனால் செய்ய முடியுது. அதனால வாழ்க்கையில வெற்றி பெறணும்னு அதிகாரம் வேணும். சில பேர் உடல் நலம்னு சொல்லுவாங்க, சில பேர் அறிவுன்னு சொல்லுவாங்க, சில பேர் அதிகாரம்னு சொல்லுவாங்க. பல பேர்த்த கேட்டால் துட்டு வேணும். பணம் இருந்தால் ஜெயிக்கலாம், காசு இருந்தால் பணம் 10 செய்யுங்கிறாங்க. நிறைய செய்யுது, பணம் நிறைய செய்யுது, பணம் 10, அதனால பணம் இருந்தால் ஜெயிக்கலாம் அப்படின்னு உலகத்துல வெற்றிக்கு ஒவ்வொரு ஆட்கள் ஒரு அளவுகோல் வச்சிருக்கிறாங்க. இது வேணும் அது வேணும் தான், நான் இது முக்கியம், இது வேணும் அது வேணும்னா இது முக்கியம், உடல் நலம் அது முக்கியம், அறிவு அது முக்கியம், ஆட்சி அதிகாரம் அது முக்கியம், எல்லாருக்கிட்ட அதில் பணம் இருக்கணும் அப்படின்னு முக்கியம்னு சொல்றாங்க இல்லையா? இதுக்குதான் அல்லாஹ் ஒரு இடத்துல பதில் சொல்றான். அல்லாஹ் இன்னொரு இடத்துல பதில் சொல்றான். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஆத். ஆதுன்னு ஒரு கூட்டம் உலகத்துல வாழ்ந்துச்சு. வலிமை, உடல் நலம், பலம்னா இப்படி எல்லாம் இல்லை. லம் யுஹ்லக மிஸ்லுஹா ஃபில் பிலாத். அவர்களை போல உலகத்திலே ஒரு படைப்பு, வலிமையான ஒரு சக்தி உள்ள ஆட்கள் இதுவரை படைக்கப்படவே இல்லை. அவ்வளவு வலிமை குர்ஆன் நிறைய அவங்களுக்கு சொல்லுது. ஃபஅம்மா ஆதுன் ஃபஸ்தக்பரு ஃபில் அர்த் வகாலு மன் அஷத்து மின்னா. இவங்களோட வலிமையான ஆட்கள் யார் அப்படின்னு அவங்களே பெருமை கொண்டாங்க.
அவ்வளோ வலிமை நல்லா கொடுத்துருந்தான். அவ்வளோ வலிமை இருந்துச்சு. வெற்றி பெற்றாங்களா? அந்த ஆதுங்கிற கூட்டத்துக்கு எல்லாம் ஒரு ஹூதுன்னு ஒரு நபி அனுப்பினான். ஆதின் அகாவும் ஹூதா, ஹூதுன்னு ஒரு நபி அனுப்பினான். இந்த நபி போய் சொன்னாங்கப்பா, அல்லாஹ் வணங்கி வாழுங்க, ரப்பினுடைய தொடர்பை வச்சுக்கோங்க, அதுதான் வாழ்க்கையில வெற்றின்லாம் சொன்னாங்க. விவரம் தெரியாமல் இருக்கிறியா போங்க அப்படின்னு சொன்னான். ஹூது நபியை பார்த்து நீண்ட சரித்திர குரான் விரிவாக சொல்கிறது. கடைசியில என்ன ஆச்சுன்னா, சுழன்றடிக்கக்கூடிய ஒரு காற்று தான் மொத்தத்தை சுருட்டிட்டு போயிருக்கு. பார்க்கத்தானே செய்யணும். புயல் வந்தா, சூறாவளி வந்தா, என்ன நடக்குதுன்னு பார்க்கத்தான் செய்யணும். மொத்தத்தை சுருட்டிட்டு போயிருக்கு. அது மாதிரி அந்த ஒட்டுமொத்த கூட்டமும் அழிக்கப்பட்டது ஒரு காற்றை கொண்டு. வாழ்க்கையில உடல் பலம்தான் வெற்றிக்கு அடிப்படைன்னா இந்த உலகத்துல ஆது கூட்ட வெற்றி பெற்றிருக்க வேண்டும். எல்லாம் சொன்னாங்க இல்லையா, உலக சரித்திரத்தை பாருங்க, உலக சரித்திரத்தை பாருங்கள், ஆது கூட்ட வெற்றி வரல. அது மட்டும் அது வெற்றிக்கு. சரி, அறிவு வந்தாதா? அறிவு இருந்தா வெற்றி பெற முடியாதா அப்படின்னு அல்ல அதுக்கு ஒரு கூட்டத்தை சொல்லணும். அந்த ஆயத்தினுடைய தொடர்ல மலையை குடைந்து இல்லங்களை கட்டிய சமூத் என்ற கூட்டம். முதல்ல மலையை குடைஞ்சு அதுக்குள்ள பாதை போட்டு வீடு கட்ட காரியங்களை அமைக்க முடியும்னு உலகத்தில் கற்றுத்தந்தவர்கள் சமூக கூட்டம். ரொம்ப அறிவாளிகள், எதையுமே தர்க்கம் பண்ணுவான், ரொம்ப அறிவா பேசுவான். அல்லாஹால அவங்களுக்கு ஒரு நபி சாலிஹ்னு ஒரு நபியை அனுப்பினான். அந்த நபி போய் சொன்னாங்க, மக்களே எல்லாம் இருக்கட்டும், ரப்பினுடைய தொடர்பை வச்சுக்காங்க, அதுதான் வெற்றின்னு சொன்னாங்க. சாலிஹே, நீ உண்மையான அல்லா நபின்னு இருந்தா, அல்லாவுடைய நபின்னு இருந்தா நாங்கள் ஒன்று சொல்கிறோம், அதை செய்வீங்களா? என்ன? இந்த பாறை, இந்த மலை பிளக்கணும். பாறை பிளந்து உள்ள இருந்து ஒரு ஒட்டக வெளியில வரணும். அந்த ஒட்டகம் வந்த உடனே ஒரு குட்டியை ஈனணும். அந்த ஒட்டகம் எங்கள் வீடு வழியாக கடந்து போனால் அதனுடைய மடுவின் அடியில் நாங்கள் வைக்கக்கூடிய பாத்திரம் நிறைய பால் தர வேண்டும். அப்படி மட்டும் நீங்கள் செய்துட்டீங்கன்னா உங்களை நிறைய ஏற்றுக்கிறோம். அறிவு ரீதியாக இது சாத்தியம் இல்லை. திடீர்னு பாறை பிளக்குமா, பிளந்து ஒட்டகம் வருமா? பாறையிலிருந்து ஒரு தேரை வேணா இருக்கணும். ஒட்டகம் வருமா? ஒட்டகம் வந்தவொடனே குட்டி போடுமா? அது வீடு வழியாக வந்தால் பாத்திரம் நிறைய பால் தருமா? அறிவு ரீதியாக சாத்தியம். எந்த தேவை பெருசா அறிவு தான் நினைச்சிருந்தான். அந்த சாதிகளை இந்த நபியுடைய கூட்டம் வந்தாங்க. சொன்னாங்க, யாருந்தான் ஒன்றை நம்புறமான இப்படி ஒரு ஒட்டகம் கொடுத்தா தான் நம்புவேன்னு சொல்றாங்க. அதனால அப்படி ஒரு ஒட்டகத்தை தாங்க அல்லாட்ட கேட்டாங்க. அல்லா சொன்னா, சாலிகை நீங்க கேட்குற மாதிரி ஒட்டகத்தை தரனா, ஆனா தந்த பிறகு அந்த ஒட்டகத்தை அதனுடைய வழியில விட்டுறோம். ஏதாவது சேட்டை கிட்ட பண்ணாங்க அப்படின்னா எல்லாத்தையும் சேர்த்து அழிவு வந்துடும். அதை கேட்டுதான்னு சாலையை தான் எல்லாத்தையும் கூப்பிட்டு கேட்டாங்க, எப்பா நீ கேட்குற மாதிரி எல்லாம் ஒரு ஒட்டகத்தை வந்து தர்றேங்கிறான், தந்த பிறகு அதை எதையும் சேட்டை கிட்ட பண்ணிடக்கூடாது, அது வழியில் விட்டுருங்க. பதருஹா அப்படின்னு சொல்லாங்க. அதை வந்து என்ன செய்யுங்க, அது வழியில் விட்டுருங்க, தானா மேஞ்சி சாப்பிட்டுக்குவாங்க, நீங்கள் ஒன்றும் செய்யக்கூடாது, சம்மதமா அப்படின்னு. சாலையை முடியலைன்னு சொல்லுங்க, கண்டதையெல்லாம் சொல்லாதீங்க. உங்களால் கொண்டு வர முடியலன்னா, என்னால் முடியலை அப்படின்னா அறிவார்ந்த முறையில் கொண்டு வர முடியாதுன்னு என்ன சொல்லுங்க. கொண்டு வாங்க பார்ப்போம், நாங்கள் ஒன்றும் செய்ய மாட்டோம். அப்படி வந்தாங்கன்னா எங்களுக்கு அதான் வரட்டும்னு சொன்னாங்க. அல்லாஹால ஒரு நிபந்தனையோட ஒரு ஒட்டகத்தை கொடுத்தான். குர்ஆன்ல வருது, ஹாதிஹி நாகத்துல்லாஹி லக்கும் ஆயத்தன் ஃபதரூஹா தஅகுல் ஃபீ அர்தில்லாஹ் வலா தமஸ்ஸூஹா பிஸூஇன் ஃபயஅஃதக்கும் அதாபுன் அலீம். இது அல்லாஹ்வுடைய ஒட்டகம், பூமியில் தானா மேய்ஞ்சி சாப்பிட்டுக்கணும். நீங்கள் யாரும் எந்த தொந்தரவும் கொடுத்துடக்கூடாது, அது வழியில் விட்டுருது. தொந்தரவு கொடுத்தீங்கன்னா கொடுத்தவனுக்கு மட்டுமில்லை மொத்த சமுதாயத்துக்கு அழிவு வந்துடும் அப்படின்னு ஒரு நிபந்தனையோடு அல்லாஹ் ஒட்டகத்தை கொடுத்தான். ஆனால் ஒட்டகம் வந்துச்சு, அதே மாதிரி 3 நாளை விட்டு வச்சாங்க. அப்புறம் சில பேர் பார்த்தான், வித்தியாசமாக இருக்கப்பா, வித்தியாசமாக இருக்குன்னு ஒரு மாதிரி தள்ளி கொண்டு போயிட்டான். தள்ளி கொண்டு போய் ஒரு 9 கூட்டத்தை சார்ந்த சில பேர் சேர்ந்து ஒட்டகத்தை அறுத்தான். ஒட்டகத்தை அறுத்தது மட்டும் இல்லை,
அறுத்து அதை கறி வச்சு சமைச்சு சாப்பிட்டு விட்டுட்டு சாலி நம்பிக்கை வந்தாங்களாம். ஒட்டகத்தை அறுத்து அதாபுரம்னு சொன்னீங்களே அப்படின்னா அவனும் காணுங்கன்னு கேட்டாங்க. ஒட்டகத்தை அறுத்து அதாபுரம்னு சொன்னீங்களே அப்படிலாம் ஒன்றும் தெரியலையே அப்படின்னு. தாலிக்க வாழ்கன் வயிறு மக்களு நல்லா சொன்னா பெரியாகாது, கொஞ்சம் பொறுங்க. தாலிக்க வாழ்கன் வயிறு மக்களு அது அதான் வந்துச்சு, ஒட்டுமொத்த அழிக்கப்பட்டாங்கன்னு வருது. அறிவுங்கிறது பாக்கியமானது தான், சந்தேகமே இல்லை. ஆனால் அந்த அறிவை கொண்டு மட்டும் எல்லாமே ஆயிரம் நினைக்க முடியாது. மனிதனுடைய அறிவுக்கு 3 பலகீனம் இருக்குது. ஆசைன்னு ஒரு நோய் மனித அறிவுக்கு இருக்குது. ஆசையும் அறிவும் போட்டி போட்டுச்சுன்னா யார் ஜெயிப்பாங்க? யார் ஜெயிக்கும் தெரியல. நீங்களே சொல்லியிருந்தீங்களா? யாருதான் ஜெயிப்பாங்க? கையில் ஒரு புண்ணு இருக்குது, சொல்லி எடுக்குது. அறிவு சொல்றது சொல்லிய வேண்டாம். அதிலிருந்து வரக்கூடிய கழிவு நீர் தலங்கள் எல்லாம் பரவுன்னா சொல்லி பரவும். அறிவு சொல்லுது, அறிவுள்ள டாக்டர் சொல்ற நம்மளால இருக்க முடியாது. சொல்லுமா இல்லையா? அவ அறிவும் ஆசையும் போட்டி போட்டா யார் ஜெயிப்பா? சத்தமிழ் சொல்லலாம், ஆசைதான். அப்ப அறிவினுடைய பலகீனம் 3. ஒன்று ஆசைன்னு ஒரு நோய் அறிவுக்கு இருக்கு. 2வது அறிவினுடைய பலகீனம் இன்னொன்று என்னன்னா ஏற்றத்தாழ்வு. எல்லாரும் அறிவும் ஒன்று சொல்லாது. ஹைகோர்ட் நீதிபதி ஒன்று சொல்லுவார், சுப்ரீம் கோர்ட் நீதி வேற ஒன்று சொல்லுவார். 2 பேரும் ஒரே சட்டத்தை படித்தவங்க தான். காரணம் என்னன்னா இவன் அறிவில் வித்தியாசம், இவன் பார்க்குற பார்வை அவன் பார்க்குற பார்வையில் வித்தியாசம். இப்போ அறிவினுடைய 2வது பலகீனம் என்னன்னா ஏற்றத்தாழ்வு. அறிவினுடைய 3வது பலகீனம் என்னன்னா நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாது. நாளைக்கு என்ன, இன்னும் 10 நாள் கழிச்சு, ஒரு வாரம் கழிச்சு என்ன நடக்கும்னு தெரியாது. அதனால இந்த அறிவினுடைய பலகீனங்கள்னு சிலது இருக்குது. அதையெல்லாம் நாம் விளங்குறது இல்லை. அறிவை கொண்டு மட்டும் எல்லாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா அது வெற்றிக்குரிய வழி அல்லங்கிறது அல்லாஹ் தஆலா சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்தின் வழி காண்பித்தார். சரி, ஆட்சி அதிகாரத்தை கொண்டு வெற்றி பெற முடியாதா அப்படின்னா அல்லாஹ் தஆலா உலகத்தில் வலிமையான ஒரு ஆட்சியாளன் ஃபிரௌன். ஃபிரௌனதில் லௌதார் அல்லதீன தகவ் ஃபில் பிலாத், உலகத்தில் அழிச்சாட்டியம் செய்து வாழ்ந்த ஆணிக்கார ஃபிரௌன். இது எத்தனை வருஷமாங்க? 8 மணிக்கு தானே, ஒரு 10 நிமிஷம் பேசலாம் இல்லையா? சரி. ஆணிக்கார ஃபிரௌன் நல்லா சொல்லுவார். அந்த ஃபிரௌன் யாராவது சேட்டை பண்ணி ஆணி இறங்கிடுவான். ஆளை நெருக்கி வச்சு ஆணி இறங்கிடுவான். ரொம்ப அநியாயம். அவன் ஆட்சியை பண்ணி 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 என்ன அளவுக்கு ஆட்சி இன்னும் நம்மளை விட்டா ஆள் இல்லைன்னு நினைச்சான். நம்மளை விட்டா சில மோடியும் கேடி அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நம்மளை விட்டா இன்னும் ஒருத்தர் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கா. அப்படி எதுவுமே நினைச்சான். இந்திரா தான் இந்தியா, இந்தியா தான் இந்திரான்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? எல்லாம் கடந்து போகும். சில பேர் வரலாற்றில் போற்றப்படுவாங்க, சில பேர் தூற்றப்படுவாங்க. அவ்வளவுதான். காலம்தான் வேணும், ஆயுள் தான் வேணும் பார்க்கறதுக்கு. அதனால கேவலப்பட்டு கடைசியில் ஒன்றும் இல்லாமல் ஆவாங்கிறத பார்க்கணும். ஃபிரௌன் அப்படித்தான். ஆட்சி அதிகாரம் அவனுக்கு இருந்துச்சு, வலிமை எந்த அளவுக்குன்னா ஷைத்தான் கூட அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சுஜூதின்னு சொன்னால் மறுத்தான். தன்னை ரப்புன்னு ஷைத்தான் கூட சொல்லலை. ஆனால் இவன் நான் ரப்புன்னு சொன்னான். ஆனால் ரப்புக்கு ஆயிலாம், அதுலேயும் சாதாரண ரப்பு இல்லை. மற்றதெல்லாம் சின்ன சாமின்னு நானும் பெரிய சாமின்னா, மற்றதெல்லாம் சாமிமார் அப்படின்னு வச்சா மற்றதெல்லாம் சின்ன சாமி, நான் தான் பெரிய சாமி. ரப்புக்கு முன்ன ஆயிலாம் சாமி. அல்லாஹ் சொல்றான், என்ன ஆச்சு? அவனையும் அப்படியே நீரா மூழ்கடிக்க வச்சானா இல்லையா? ஆட்சி அதிகாரத்தை கொண்டு மட்டும் வெற்றியும் சொன்னா பிறகு வெற்றி வச்சிருக்கேன்னு தோத்து போயிட்டானே, கேவலப்பட்டாங்க, எலி வளர்ந்துட்டானே. சரியா சார்? துட்டை கொண்டு வெற்றி இருக்குதா இல்லையா அதை சொல்லுங்க. மற்றதெல்லாம் அப்புறம் உள்ள விஷயம். பணம் இருந்தால் ஜெயிக்க முடியுமா முடியாதா? பணம் நல்லதா கெட்டதா? பணம் நல்லதா கெட்டதா? சும்மா சொல்லுங்க, எதானா பிரச்சனை இல்லை. சும்மா சொல்லுங்க, பணம் நல்லதா கெட்டதா? நல்லதுன்னா நல்லதுன்னு சொல்லுங்க. இல்லை அது நல்லது இல்லைன்னு நல்லது இல்லைன்னு சொல்லுங்க. இது நல்லதா கெட்டதா? நல்லது இல்லை. அதனால் சொன்னதுக்கான்னு சொல்லக்கூடாது. உண்மையிலே பணம் நல்லது இல்லையா? பணத்தை கொண்டு மதரசா நடக்குது, பணத்தை கொண்டு பள்ளியாசம் நடக்குது, பணத்தை கொண்டு எவ்வளோ காரியங்கள் நடக்குது. பணம் நல்லது தான்.
பணம் நல்லதா கெட்டதான்னா சொல்ல சொல்றாங்க, ஞாபல் மாறு சாதிவு நிர்வகிலி சாதி. 2 நிபந்தனை. நல்ல மனுஷன் இருக்கணும், ஹலாலா இருக்கணும். நல்ல பணம் ஹலாலான பணமா இருந்து நல்ல மனுஷன் இருந்தா நல்ல பணம். பணம் ஹலாலா இருந்து ஆள் ரவுடியா இருந்தாலும் விளங்காது. இல்லை ஆள் ரொம்ப தங்கமான ஆள் நல்ல மனுஷன், பணம் ஹராமான பணம்னு அதுவும் தெரியாது. பணம் நல்லதா கெட்டதான்னா நல்ல ஆட்கள் இருந்து ஹலாலான பணமா இருந்தா நல்லது. அல்லது பணம் ஹராமா இருந்து ஆள் கெட்டு இருந்தாலோ, ஆள் நல்லா இருந்து பணம் கெட்டு இருந்தாலோ அது ஒண்ணுக்காக. பணம் ஆனா வெறும் பணம் மட்டும் வாழ்க்கையில ஜெயிக்கும்னு சொன்னா அந்த குரான்ல ஒரு பணக்காரனை சொல்றான். எப்படி பணக்காரன்னா, அவன் வச்சிருந்த பணத்தினுடைய அளவை எந்த டிஜிட்டல்ல போட்டாலும் கணக்கு பார்க்க முடியாது. அதையும் தாண்டுனது எதாலையும் நம்மளால கணக்கு பண்ணவே முடியாது. அப்படி காரூன் ஒரு பணக்காரன், நல்லா காரூன் இன்னொரு பணக்காரன். பணம்னா இப்படி பணம் இல்லை. அவன் முத்து, மரகதம், மாணிக்கம், பவளம், நவரத்தினங்கள்ங்கிறாங்க இல்லையா, இதையெல்லாம் பூட்டி வைத்திருக்கக்கூடிய அந்த பெட்டகங்களுடைய சாவிகளை சுமப்பதன். பெட்டி சுமக்கிறது இல்லை. அதாவது இந்த இதெல்லாம் எவ்வளோ விலை கொண்டதுங்கிறது நமக்கு தெரியாது. அதெல்லாம் நான் திருநெல்வேலியிலேருந்து சென்னைக்கு ட்ரெயினில் போயிட்டு இருந்தேன். என் கூட உள்ள ஒரு ஆள் அடிச்சு மட்டி அடிச்சு வச்சுட்டு திடீர்னு மடிச்சு பிரிச்சுட்டு, உஸ்தாத் இது என்னன்னு தெரியுமான்னு கேட்டார். இது என்னன்னு தெரியுமான்னு கேட்டார். ஒரு 2 கல் இருந்துச்சு. கல் அப்படின்னு, என்ன கல் விலை தெரியுமா சார், இந்த விலை என்னன்னு தெரியுமான்னு கேட்டார். தெரியலையேன்னு. 15 லட்ச ரூபா அழகான ஒரு கல். 15 லட்ச ரூபா. அதில் கல் யார்கிட்ட இருக்குதோ அதை பொறுத்து விலையும் வித்தியாசப்படும். அப்படின்னு கூட வந்தாரு. அங்க ஒரு ஆள்கிட்ட அந்த கல்லை வித்துட்டாரு. வித்து அவரு இன்னொரு ஆள்கிட்ட விற்கிறார். அவர் 28 லட்ச ரூபாய் விற்றார். நான் பார்த்தேன். இவனான ஒரு கல் ஆளை பொறுத்து, தன்மையை பொறுத்து கல்லுக்கிறது வித்தியாசப்படும். ஜெம்முங்கிறது அது மாதிரி. இப்படி முத்து, மரகதம், மாணிக்கம், பவளம், கோமேதகம் என்று நவரத்தினங்கள் இருக்குது. இந்த கல்லெல்லாம் கூட்டி வைத்திருக்கக்கூடிய பெட்டகங்களுடைய சாவிகளை, மரச்சாவிகளை சுமப்பதற்கு சக்தி வாய்ந்த 60 ஒட்டகை தேவை. பெட்டி சுமக்கிறதுக்கு இல்லை, எதை சுமக்கிறதுக்கு? சாவியை சுமக்கிறது. இரும்பு சாவி இல்லை, என்ன சாவி? மரச்சாவி. ஒட்டகங்கிறது பாலைவன கப்பல், எவ்வளவு நாள் ஏற்றணும். அப்ப அவ்வளவு பணம், அவ்வளவு செல்வம் இருந்துச்சு. அவனையும் அவன் கட்டிய பெரிய மாளிகை பூமியாக விழுங்க செய்கிறோம்னு நல்லா சொல்றான். பணம் வச்சிருந்ததுனால மட்டும் ஜெயிக்கணும்னா காரணம் தான் ஜெயிச்சிருக்கணும். நல்லதுதான், நல்லதா இருந்தா அவ்வளவுதான். அதனால அல்லாஹ் சொல்றாங்க இல்லையா, வாழ்க்கையில இதை கொண்டு வெற்றி, அதை கொண்டு வெற்றி, இதை கொண்டு வெற்றி, இதை கொண்டு, அது மட்டும் பார்த்தா அதெல்லாம் தேவை உறுதுணையாக இருக்கலாம், தேவைக்காக இருக்கலாம். தேவை வேற, லட்சியம் வேற. லட்சியங்கிறது அந்த ரப்பை அடைவது. இல்லல்லது நாமனும் வாமிலு ஸ்வாரிஹாத்தி பில் ஹக்கி. இந்த 4 தன்மை அது விளக்குறது ரொம்ப நேரம் ஆயிடும். இந்த 4 இருந்த வெற்றிங்க தான். அதனால இப்படி மொத்த குர்ஆனுடைய சாரம் இந்த சூறாவெல்லாம் சரி சூறாவில் இருக்குங்கிறாங்க இமாம் ஷாஃபி. குர்ஆன்ங்கிறது சாதாரணமான ஒரு இல்மு, அது ஒரு கடல், ஒரு கடல். லவ்கான பஹ்ரு மிதாதன் கலிமாத்தி ரப்பி, அல்லாஹ் சொல்லுவான், கடலினுடைய தண்ணியை பூரா மையாக்கி நீங்க குர்ஆனுக்கு விளக்கவரை எழுதினாலும் சரி, இன்னொரு கடலை கொண்டாலும் சரி, அதை பூரா மையாக்கி எழுதினாலும் குர்ஆனுடைய தத்துவத்தை, சொல்லக்கூடிய தாற்பயங்களை, அதனுடைய விளக்க உரைகளை எழுதி முடிக்க இயலாது. காலத்துக்கேற்ப விளக்கங்கள் வந்துக்கிட்டே இருக்கு. எத்தனை தஃசீர்கள் இருக்குது, எத்தனை தஃசீர்கள். அதனால உலகத்துல எல்லா ஞானம் இருந்தாலும் எல்லா ஞானத்தை விட சிறந்த ஞானம் குர்ஆன். என்ன அது? கலாம், அல்லாஹ்வுடைய கலாம். அல்லாஹ்வுடைய கலாம்ங்கிறது தான். உலகத்துல மற்றதெல்லாம் மற்றவர்கள் தனிப்பட்ட முறையில் எழுதுனது என்று சொன்னால், அவங்க எழுதின ஆணை பொறுத்து அந்த கல்விக்கு ஒரு மரியாதைன்னா, இது அல்லாஹ்வினால் அருளப்பட்டதுன்னு சொல்லும் பொழுது அந்த குர்ஆனுடைய கல்விக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கத்தான் செய்யும்.
அதனால இன்ஷா அல்லாஹ் தஃப்சீர் வகுப்பை எல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்காங்க, நல்லா பயன்படுத்தணும். அதற்கு பின்னால் உள்ள அம்மையத்து சாரும் அந்த நிசு அந்த பகுதியில் உள்ள விளக்கு நில போகிறேன்னு சொன்னாங்க. ரொம்ப நல்லது. நம்ம ஓதக்கூடிய ஆயத்துகளிலேயே அடிக்கடி தொழுகையில் சில பேர் எல்லா சுண்ணத்துறைக்கும் 2 சூறாக வச்சிருக்கிறாங்க. வெங்காயத்துக்காக குரு வந்தாங்க தக்பீர் கட்டி நம்ம விரும்புகிறோமோ விரும்பலையோ அதுதான் வரும். ஆனால் வெங்காயத்துக்காக முதலுக்காக வந்துடுது, 2வது குரு வந்தா வந்துடும். நமக்கு ஒரு 5-6 சூறா வச்சிருக்கிறோம். சூறான இறங்கலன்னு நம்ம பாட்டு திண்டாட்டமாயிடுது. அப்படி ஒரு சின்ன சூறாக்கள் சிலது இருக்குது இல்லையா, அந்த விளக்கங்களோடு அதை விளங்கணும்னு சொன்னான். குரான்லேயே ஆக சின்ன சூறா 3 தான். எதெல்லாம்? ஒரு லசரு, குல்ஹுல்லாஹு, இன்னாத். குல்ஹுல்லாஹு அல்லாஹ் பற்றி சொல்லணும். அல்லாஹ் உள்ள விசேஷம் என்ன அப்படிங்கிறது குல்ஹுல்லாஹு. இன்னாத்தினா சல்லாஹ் பற்றி சொல்லணும். ஒரு லசரு உலகத்தினுடைய வெற்றிக்கான வழி என்னன்னு சொல்றாரு. அதனால குர்ஆன் சம்பந்தப்பட்ட அந்த விஷயங்களை அது கேட்க 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 ரப்பினுடைய நெருக்கத்தை நமக்கு ஏற்படுத்தி தரும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனுடைய ஞானத்தை நமக்கு அதிகப்படுத்தி அருள் புரிவானாக. அல்லாஹ் தந்த மாபெரும் அந்த பொக்கிஷமான அந்த பயனுள்ள கல்வியை, குறிப்பான குர்ஆனுடைய கல்வியை அல்லாஹ் தஆலா நமக்கு மென்மேலும் அதிகரிக்க செய்து தருவானாக. ஆமீன் ஆமீன். அதற்கு அவங்களுக்கும் எல்லாம் நல்ல திறமையும் ஆற்றலையும் கொடுத்து, நான் கூட அசத்தில் சொன்னேன், தஃப்சீர் செய்வது எனக்குள்ள அனுபவம் என்னன்னா, குர்ஆனுடைய ஆயாத்துக்களை பூரா பார்த்து இதில் எப்படி சொல்லியிருக்கிறாங்க அதில் அப்படி சொல்லியிருக்கிறாங்கிறத விட மக்களுக்கு சொல்லும்போது பயான் செய்கிற மாதிரி சொன்னால் இன்னும் மனசில் படும். வெறும் விஷயத்தை மட்டும் சொல்றதுங்கிறத விட பயானுடைய அனுபவத்தில் அப்படி மாதிரி உள்ள ஒரு நிலையில சொல்லியாச்சுன்னா அவங்க மனசுல அந்த குர்ஆனுடைய வியப்புங்கிறது இன்னும் பதிவுங்கிறத என்னுடைய ஒரு 30 வருஷத்துக்கு மேலே தஃப்சீர் நடத்தின ஒரு அனுபவத்தில் அசத்துட்டு சொன்னேன். ரொம்ப ஆர்வத்தோடு அசத்து இருக்கிறாங்க. நீங்கள் தான் அந்த ஆர்வத்தை பயன்படுத்திக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அதனால் அல்லாஹ் தஆலா இந்த பயனுள்ள இந்த வகுப்பை இல்லாமல் பயனுள்ளதாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. சிறந்த தீனையும் சிறந்த துன்யாவையும் சிறந்த ஆகிரத்தையும் அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் நசீபாக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். وآخر دعوانا أن الحمد لله. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله عليه وسلم. الحمد لله. நம்முடைய அடையை கொண்ட ஆயிரத்தி ஆதாரத்தோடு நமது பள்ளியின் சார்பாக நிர்வாகத்தின் சார்பாக நம் அனைவரின் சார்பாக நல்ல ஆரோக்கியம் அவருடைய சேவைகளையும் எல்லா செய்து ஈடுபடுத்துவார்.